கொண்டிருக்கிறார். அதை நம்பி எளிய பிள்ளைகள் நாமெல்லாம் வந்திருக்கிறோம். இவர் சொத்து வாங்கி அவங்க பேர்ல வைக்கல, அவங்களுக்கு வந்த சொத்தை இந்த கட்சிக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அண்ணா துர்காசிங் அவர்களே, நீங்கள் வரலாற்றில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு திராவிட வெற்றி கழகம் நிலைப்பட்டு நிற்கிற காலமாக நன்றி கடன்பட்டிருக்கிறது என்ற செய்தியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து, சின்னகுத்தூசி அவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரிடத்தில் போய் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த ஒரு கதையை ஒரு முறை நான் சென்று அவரை சந்திக்கிற போது சொன்னார். பாரடைஸ் லாட்ஜில் தங்கியிருந்தார். என்ன சொன்னாருன்னா, அரசியல் அதிசயங்கள் குறித்தெல்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். அப்ப சொன்னாரு, எளிய பிள்ளைகளை அரசியல் அங்கீகாரம் பெற வைக்கிற, அரசியலை வென்றெடுத்த ஒரு தலைவர் தான் அண்ணாதான் ஒரு அரசியல் அதிசயம். அதற்காகவே நான் அண்ணாவை பல நேரத்தில் வியந்து பார்த்திருக்கிறேன் கலைஞர் சொல்றார். உண்மையிலேயே இன்றைக்கு கலைஞர் அவர்கள் நம்மோடு இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து 32 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்திற்கு உண்மையாக நேர்மையாக உழைத்து அந்த இயக்கத்தால் துரோகப்பழி சுமத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்டதற்கு பின்னர் ஒரு அரசியல் எழுச்சியால் எழுந்து நிற்கிற என் தம்பி மல்லை சத்யாதான் அரசியல் அதிசயம் என்று எல்லாரும் தான் கட்சி தொடங்குறாங்க. கட்சி தொடங்கியவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு பின்னணியில் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளாக இருப்பாங்க. இல்லைன்னா அப்பா தலைவராக இருந்து அதன் வழியில் மகன் வந்திருப்பாரு. ராமதாஸ் வந்திருப்பார், அன்புமணி ராமதாஸ் வந்திருப்பாரு, மூப்பனார் வந்திருப்பார், ஈகே வாசன் வந்திருப்பாரு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட தலித் பேந்தர்ஸ் என்று மலைச்சாமி ஐஏஎஸ் வைத்திருந்த இயக்கத்தை தான் பின்னால் விடுதலை சிறுத்தைகளாக மாற்றினார். ஆனால் நம்முடைய தலைவர் இன்றைக்கு இந்த இயக்கத்தை கட்டியது மட்டுமல்ல, நேற்று இங்கு அரங்கத்தில் ஏற்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிற போது நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய செயலாளர் எஸ்.ஏ. அண்ணாமலை அவர்கள் அந்த இல்லத்தினுடைய அழைப்புதல், திருமண அழைப்புதல், பையனுக்கு திருமணம் மார்ச் மாதம் நம்முடைய தலைவர் தலைமையில் அந்த அழைப்புதலை எடுத்துக் கொண்டு வந்தார். அண்ணாமலை என்ன பெரிய கோடீஸ்வரனா? இல்ல, அந்த அழைப்புதலை பாருங்கள், எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு அமைச்சருக்கு திருமணத்துக்கு எப்படி அழைப்புதல் இருக்குமோ அப்படி இருக்கு. அந்த அழைப்புதலை தாண்டி என்ன செய்தி அதில் இருக்கு அப்படின்னா, நம்ம கட்சியினுடைய கெசட்னு வச்சுக்கோங்க, 32 மாவட்ட செயலாளர் கொண்டிருக்கோம். நம்ம கட்சியில எத்தனை நாளாச்சு கட்சி தொடங்கி? நவம்பர் மாசம் பேர் அறிவிச்சோம். 32 மாவட்ட செயலாளர், 19 அணிகளை கொண்டிருக்கோம். எந்த கட்சி இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவ்வளவு நேர்த்தியாக தயார் செய்ததில்ல. அதை தயார் செய்த பெருமை நம்முடைய அருமை தலைவர் மல்லை சத்யா அவர்களுக்கு உண்டு என்று சொன்னார். இதுதான் அரசியல் உண்மையான அதிசயம் என்று சொல்லி எப்படிப்பட்ட தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் தெரியுமா? இந்த சிராஜ் மஹாலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நான் வைகோவுக்கு அடக்கத்தோடு